பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்னு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு நம்ம பிடிஎஸ் கப்புள்ஸை வச்சு ஒரு குட்டி மினி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ஷாட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சேன். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 இப்போ ஒரு மினி சீரீஸ் ஆகிடுச்சு. இன்னும் ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் ஃபினிஷ் பண்ணல. கம்ப்ளீட் பண்ண உடனே ஃபைனல் பார்ட் எப்போன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அது வரைக்கும் இப்போது நல்லா இருக்குது, இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப மாதிரி பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் போயிட்டுருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணேன். அது என்னடானா இவ்வளோ பெருசாக போயிடுச்சு. சரி, ஓகே, போவோம் அப்படின்ற மாதிரி நானும் போயிட்டுருக்கேன். என் பின்னாடியே வாங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஓகேடா, இட் மஸ்ட் ஒன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நைட் ஒரு 12:30 போல் பூசானில் இருக்க ஒரு மெயினான ஒரு ஹோட்டலை தான் காமிக்கிறோம். அந்த ஹோட்டலில் விஐபிஸ் மட்டும்தான் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோட்டலை தான் காமிக்கிறோம். ஒரு 11th ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமை தான் காமிக்கிறோம். அந்த பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னா, விஐபிஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் பயங்கர ரிச்சான ஒரு லுக்கில் தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் அந்த பெட்ரூம் ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பெட்ரூமோட அந்த பெட்டை தான் காமிக்கிறோம். ஒரு ஒயிட் கலர் பெட்டு. அந்த பெட்டில் நம்ம ஜேகே தான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். அவனுடைய ரைட் சைடில் ஜின் உட்காந்துருக்கான். லெஃப்ட் சைடில் ஆரம் உட்காந்துருக்கான். அவனுக்கு முன்னாடி ஹோபி, சுகா, ஜமன் எல்லாரும் அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜமன் தான், டேய் லூசா நீ, எதுக்குடா வந்ததுலேருந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்க? என்னடா ஆச்சு? அரம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லைடா, ரூமை நாக் பண்ணான், ஓப்பன் பண்ணான், அழுதுகிட்டே வந்து நிற்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கால் பண்ணேன். என்னாச்சுன்னு தெரியலடா, அழுதுகிட்டே இருக்கான். டேய் என்னாச்சு? தேங்க், உனக்கு ஏதோ சண்டையாண்ணா? தெரியலடா, நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல. கோச்சிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். அப்படி என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும்? ஏண்டா ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே உள்ளே போனீங்க? அப்புறம் என்ன பிரச்சனை? அது டேய் என்ன பிரச்சனைன்னு சொல்லு. கிட்டத்தட்ட 1/2 வந்து போய் நின்றுருக்க. சுகா அமைதியாரு, அவனே அழுதுட்டு இருக்கான்ல. இல்லை ஜென், நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். டேய் இங்கே பாரு, என்ன ஆச்சு? என்ன தேங்காய் ஏதாவது சொன்னானா? இல்லை நீ ஏதாவது சொன்னியா? ஏண்டா ரெண்டு பேரும் இத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களாடா நீங்களாம் ரெண்டு பேரும். என்ன ஆச்சு? என்ன சண்டை இப்போது? நேற்று தான் சண்டை போட்டீங்க, இப்போ மறுபடியுமா? இல்லை சுகா, நான் நான் ஒன்றுமே சொல்ல. ஒன்றும் சொல்லாமலாம் இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க? சரி, என்ன பிரச்சனை சொல்லு. சுகா நீ சும்மா இரு. ஜங்குக்கு இங்கே பாரு. ஹோபி ஹோபி அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஹோபி என்னாச்சு? அது அது நான் ஒன்றுமே சொல்லலை. நீ ஒன்றும் சொல்லாமல அவன் ரூமை போய் லாக் பண்ணி வச்சுருக்கான். ஜிமன் என்ன சுகா, நீ போய் அவனை கூட்டிகிட்டு வைப்போ. இப்போ ஆரம்தான் ஜிமன், அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏன்டா அதெல்லாம் எதுவும் வேணாம்? ஏய் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம். என்ன பிரச்சனைனே தெரியாமல் அவனை கூப்பிட்டு வச்சு அவன் இன்னும் கோவப்படுவான். என்ன தாண்டா நடந்தது? என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே ரூம்குள்ளே போனீங்க, அதுக்குள்ளே என்ன சண்டை? நேற்று தான் சண்டை போட்டிங்க, காலையில் தான் ஒன்று சேர்ந்தீங்க, இப்போ மறுபடியும் சண்டையா? ஏண்டா அவன் கான்சர்ட் முடிஞ்சிட்டு வந்து டயரில் படுத்து தூங்கலான்னு பார்த்தா இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? சுகா பின்ன என்ன ஜென், அவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்கேன், உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். டென்ஷன் ஆகாது? டேய் இப்போ எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என்ன நடந்தது? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான்.
இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா, நைட் ஒரு 9:30 போல புசானோட ஒரு மெயினான ஒரு ஹோட்டல தான் காமிக்கிறோம். அந்த ஹோட்டல்ல வெறும் விஐபிஸ் மட்டும் தான் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோட்டல தான் காமிக்கிறோம். ஒரு 11த் ஃப்ளோர்ல ஒரு பெட்ரூம தான் காமிக்கிறோம். இந்த விஐபிஸ் எல்லாம் ஸ்டே பண்ற மாரி இருந்தா, அந்த ரூம் எப்படி இருக்கும்? பயங்கர ரிச்சான ஒரு லுக்ல தான் இருக்கு. அந்த சிட்டி வியூ தெரியிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸாலேயே செஞ்சுருக்காங்க. அந்த கிளாஸ்க்கும் பக்கத்துலேயே ஒரு ஒயிட் கலர் பெட்டு, அந்த பெட்டுக்கும் பக்கத்துலேயே ஒரு குட்டி ஒயிட் கலர் லேம்ப் வெளிச்சம். அந்த ரூம் ஃபுல்லா அவ்வளோ அழகா கவர் பண்ண மாதிரி இருக்கு. அந்த பெட்டுக்கும் கீழே ஃபுல்லா அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் சிதறி போயிருக்கு. இப்போ அந்த பெட்டை தான் காமிக்கிறோம். அந்த ஒயிட் கலர் பெட்டில் நம்ம தேதா வித்தவுட் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ க்யூட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை அப்படியே ரொம்ப டைட்டாக அவனுடைய பாடியோட இவனோட பாடியை அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம ஜேகே தான் அவ்வளோ அழகாக அவனை பேக்கப் பண்ணி க்யூட்டாக படுத்திருக்கான். ஐஸை ரெண்டி க்ளோஸ் பண்ணி க்யூட்டாக ரெண்டு பேருமே படுத்திருக்காங்க. அவங்க மேலே ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் கவர் பண்ண மாதிரி இருக்குது. அவங்க ஹிப் வரைக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்குது. ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அவனை இன்னும் கிட்ட இழுக்கிறான். ஜங்குக்கா என்ன பாப்பா? டயர்டாக இருக்கு, தூங்குற விட. தூக்கம் வருதா? டயர்டாக இருக்குடா பாப்பா. பாப்பா சொல்ல. டயர்டாயிட்டியா? கையெடு ஜங்குக்கா, தூக்கம் வருது. ஜங்குக்கா கையெடு. ஜங்குக்கா ஜங்குக்கா சொல்லு. நாளைக்கு கான்சர்ட் இருக்கு, மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறான்? விடு, தூக்கம் வருது. பாப்பா லவ் யூ. ஏய் தூங்கிட்டியா பாப்பா? ஜங்குக்கா லவ் யூ. லவ் யூ டூ. ஏய் டயர்டாக இருக்கியா? ஆமாம் டயர்டாக இருக்கேன். என்ன எங்க என்னை பார்த்து சொல்லு. என்னாச்சு? வலிக்குது. எங்கேயா? கையோட. ஏய் இது என்னோடது, எனக்கானது. நான் கை வைக்காம வேற இருப்பா? போதும் விடு, வலிக்குது. ஜங்குக்கா சொல்லு. உனக்கு டயர்டே ஆகாதாடா? ஆகுமே. எப்போ? உன்னை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். அதை சாப்பிட்டல்ல, பத்தல, இன்னும் பசிக்குது. உனக்கு எப்போ தான் பசிக்கலன்னு சொல்ல போகிற? ஏண்டா? சொல்ல முன்னாடி. கான்சர்ட் முடிச்சு டயர்டாக வந்திருக்கேன். ஃபுல்லாக சாப்பிட்டல்ல? சாப்பிட்டனே. அப்புறம் படுத்து தூங்கலாம்ல? எதுக்கு சும்மா சும்மா நோண்டிகிட்டே இருக்கா? எனக்கு தூக்கம் வரல. எனக்கு தூக்கம் வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? என்ன? கான்சர்ட் முடிச்சுட்டு வந்து குளிக்கவே இல்லை. அதுக்குள்ள தெரியுதல்ல, நான் அப்போவே சொன்னேனா இல்லையா? சரி வா, எப்போ போகலாம்? நான் வரமாட்டேன், எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். போ. ஏய் அப்படியே தூங்கக்கூடாது, வா ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சுட்டு வரலாம். என்னது குளிச்சுட்டு வரலாமா? நீ போய் குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுக்கிறேன். ஏய் பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம். அப்படியா? மறுபடியும் ஒரு ரவுண்டு
பிளான் பண்ணிட்டுருக்கல்ல? அப்படி இல்லை, சிரிக்காத ஜங்கு. ஏய் வேணாம்மா. ம் உனக்கு பிடிக்கலையா என்ன? அப்படி இல்லை. அப்படி என்ன? வா 2 பேரும் சேர்ந்து போய் குளிக்கலாம். நான் வரமாட்டேன், போ, எனக்கு டயர்டாக இருக்கு. ஏய் பொண்டாட்டி, நான் அப்படி சொல்லாதன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சரி சரி ஜில்லு, ஜங்குக்கு அடிச்சிருவேன் ஜங்கு. போ, நான் என் ரூமுக்கு போகிறேன். ஏய் எங்கே போகிற? எப்படியே போறியா? ம் விடுடா. சரி பாப்பா. ம் சொல்லு. என்ன பாரு. எதுக்கா? நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவ. போ, நான் பார்க்க மாட்டேன். ஏய் இங்கே பாருன்னு சொல்கிறல, அந்த பக்கம் திரும்ப. டைட்டாக இருக்குடா பொறுக்கி. ஒரே ஒரு வாட்டி திரும்ப. என்னாச்சு? ஏன் இப்படி திரும்பிட்டுருக்க? சரி சரி, மறைக்காத. மறைக்கும்போது கூட என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்கான். சரி சரி சரி, சாரி சாரி. ஏ பாப்பா. போதுமா? இதுக்கு எதுக்குடா இப்படி என்ன பார்க்குற? ஏன் அப்படி பார்த்து பார்த்து கொள்கிற? போதும் போ, ஓவராக ஃப்ளோட் பண்ணுவேன். ஏய் நீ தானே சொன்ன, நீ தானே சொன்ன அந்த இன்டர்வியூவில் கூட என்னை ஃப்ளோட் பண்ணுறத ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. ஆஹா, என்னம்மா சொன்னீங்க? என்ன சொன்ன? கிஸிங் மீ. அவனை கிஸ் பண்ணுறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னல. நான் அப்படி ஒன்றும் சொல்லலை, அது சும்மா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. டீசிங் மீன்னு சொல்கிறதுக்கு கிஸிங் மீன்னு சொல்லிட்டேன். அதையும் வச்சு வச்சு கலாய்ப்பியா? போதும் விடு. அதான் அன்றைக்கி இன்டர்வியூ முடிஞ்சு வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணல. அப்புறம் என்ன, மொத்த கிஸையும் கொடுத்தல. அப்புறம் என்ன, போ. வேணாம்மா ஒருக்கி. இப்போ என்ன வேணும் உனக்கு? நீ தான் வேணும் முழுசா. இப்போ தானே சாப்பிட்ட, பசிக்குது. போ, போய் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அது எதுக்கு வேணும்? அது அவனுக்கு வேணும். எனக்கு இந்த தான் வேணும். இது இது கையிட. போதும், அந்த இடம்லாம் செவந்து போயிருக்கு பாரு. ஆமாம்ல, போதும். நீ வந்து அமைதியாக பக்கத்துலேயே படு. போதும். என்ன சொல்லு? ஆனாலும் உன்னை இப்படி பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்தது, அதான். ஜங்குக்கா, என்ன சொல்லு? நான் கிட்ட உனக்கு கேட்கவா? என்ன, என்கிட்ட ஏதாவது மிஸ் பண்ணுறியான்னு? சொல்லடா. ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன். 1 week ஆச்சு ஒன்று முழுசா சாப்பிட்டு. அதான் இப்போ சாப்பிட்டல்ல, நான் அதை கேட்கல. அப்புறம் என்கிட்ட நீ ஏதாவது மிஸ் பண்ணுறியா? என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஏதாச்சும் வேணுமா? இன்னொரு ரவுண்ட் போலாமா? எதுக்குடா அடிக்கிற? பிச்சிடுவோம் பார்த்துக்கோ பொறுக்கி. நான் என்ன கேட்குறேன்னு தெரியாதா? தெரிஞ்சுட்டே தானே இப்படியெல்லாம் ஃப்ளோட் பண்ணுற. மிஸ் பண்ணுறேன் ஒன்று. என்னது? சொல்லு ஜங்குக்கா, என்கிட்ட ஏதாவது மிஸ் பண்ணுறியா? என்ன, எதுக்கு என்ன அப்படி பார்க்குற? சொல்லவா? சொல்லு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னது? நீ நினைக்கிறது ஒன்றும் இல்லை பாப்பா. அப்புறம் அது எப்படி சொல்கிறது? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல,
ம் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் என்னோடய லவ்வை உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது ஒரு கலர் ஹேர் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கலர் ஹேர்? 2018 மறந்துட்டியா? நான் உன்கிட்ட உன் கண்ணை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது எவ்வளோ க்யூட்டாக இருந்தால் தெரியுமா? அதெல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உன்னை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே ஹாப்பியாக வச்சுப்பேன். அந்த அழகான கண், அந்த கண்ணுக்கு லைட்டாக காய்ச்சல் போட்டு, லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு, லைட் மேக்கப் பெருசாலாம் போட மாட்டேன். காதில் ஒரு இயரிங்ஸ் போட்டிருப்பேன், அதுவும் குட்டியாக பிளாக் கலரில். ப்ரௌன் கலர் ஹேர், பிளாக் கலர் டிஷர்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, கழுத்தில் ஒரு குட்டி செயினு, கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பேன். க்யூட்டாக என்னை பார்ப்பேன். உன்னை சுற்றி எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். உன் கண்ணு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்போ இப்போ எப்பயுமே அந்த அழகான இன்னசென்ட்டான அந்த ஸ்மைல், அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ விழுந்தவன் இப்போ வரைக்கும் எந்திரிக்கல. இப்போ கூட பாரு, உன் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு. அக்கா, நான் கொஞ்சம் நேரம் பேசணும் உன்கிட்ட. அது வரைக்கும் எதுவும் பேசாத. அப்புறம் உன் கண்ணுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த மச்சம் உன் கண்ணில் இருக்கிறதுனால உன் கண் அழகா இல்லை, உன் கண்ணுக்கும் கீழே அந்த மச்சம் இருக்கிறதுனால அந்த மச்சம் அழகானே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்கும். க்யூட்டாக அப்படியே சிரிச்சுட்டே என்ன பார்ப்பேன். அவ்வளோதான், எல்லாமே எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கும். என்னையே சுற்றி சுற்றி வருவேன், என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன். அந்த இன்னசென்ட்டான அந்த முகம், அந்த ஹேர் கலர், அது எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ உனக்கு எல்லாமே இருக்கு, அப்படிதான் இருக்கு. பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இப்பயும் நீ கூடவே தான் இருக்க, என்னை ஹாப்பியாக பார்த்துக்கிற, சிரிக்க வைக்கிற, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே சந்தோஷமாக பார்த்துக்கிற. இப்பயுமே அந்த க்யூட்டான அந்த இன்னசென்ட்டான கேரக்டர், அது உனக்குள்ள புதஞ்சிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை ஃபுல்லாக மறைச்சிருக்கேன்னு தோணுது. ஏன் அப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்புறம்
அப்புறம் அந்த ப்ரௌன் கலர் ஹேர், அப்புறம் அந்த கண்ணுக்கு காய்ச்சல். அப்போ தான் நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணேன். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். அது எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்கிட்ட. எனக்காக அது எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பியா ஒரே ஒரு வாட்டி? சீரியஸாகவே அது எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாப்பா. ரொம்ப நாளாக உன்கிட்ட இப்படி கேட்கணும்னு தோணுது. ஆனால் இது எப்படி நான் உன்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. எனக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த அழகான மூமெண்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறியா? எனக்கு நீயா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீ இருக்கிறது நீயாவே இல்லையோன்னு எனக்கு தோணுது. அப்பெல்லாம் ரொம்ப போல்டா நீயா இருப்ப. ஆனால் இப்போ ஏதோ ஒன்றுக்காக பயப்படுறியோன்னு தோணுது. ஆனால் அது எதுக்கு ஏன்னால எனக்கு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த 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 தேங்க நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த பாப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நீ இப்பயும் அப்படி தான் இருக்க. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. எனக்கு அந்த பாப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்காக ஒரே ஒரு வாட்டி கொடுப்பியா என் பாப்பாவை? என்கிட்டயே திருப்பி கொடுப்பியா பாப்பா? நீ கேட்டன்றதுக்காக தான் நான் கேட்டேன். உனக்கு வேணான்னா விட்டுரு. எனக்கு என் பாப்பா என் கூட இருந்தால் போதும். எனக்கு அதுவே போதும். இப்பயும் நீ என் கூடவே இருக்க, என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிற, ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிற. ஆனால் அந்த அந்த பாப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறணும்னு தோணுச்சு. அதுவும் நீ கேட்டன்றதுக்காக தான் நான் சொன்னேன். அதுக்காக நீ பாப்பா 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 என்னாச்சு? ஏன் திரும்பி படுத்துட்ட? பாப்பா பாப்பா நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா? என்னை பாரு பாப்பா. பாப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் அந்த இடத்துல சொல்லலை. எனக்கு நீ எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஆனால் அதை மிஸ் பண்ணுறணும்னு தோணுச்சு. அதனால தான் நீ கேட்டன்றதுனால தான் சொன்னேன். பாப்பா என்னை பாரு. சங்கக்கா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குண்ணா. நான் ரூமுக்கு போகிறேன். ஏன் இங்கேயே படுக்கலாம்ல? இல்லை யாராச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனையாயிடும். நான் ரூமுக்கு போகிறேன். பாப்பா பாப்பா ப்ளீஸ். என்னாச்சு? நான் ஏதாவது தப்பாக கேட்டேண்ணா? பாப்பா ஒரு நிமிஷம். என்னாச்சு? நீ ஏதாவது தப்பாக கேட்டியா? இல்லையே, நான் எதுவும் கேட்கலையே. அவன்கிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம். பாப்பா பாப்பா ஒரு நிமிஷம் டோரை ஓப்பன் பண்ணேன். பாப்பா பாப்பா சங்குக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் தூங்கணும் ப்ளீஸ். பாப்பா நான் வேணும்னு சொல்லலடா. நீ கேட்டன்றதுனால தான் கேட்டேன். நான் சீரியஸாகவே அந்த பாப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது.
நீ எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா அண்ணா பாப்பா பாப்பா சாரிடா. நான் ஏதாவது தப்பாக கேட்டேண்ணா? பாப்பா என்ன பாரு ப்ளீஸ் தான். ஒரே ஒரு டே ரூம் டோரை ஓப்பன் பண்ண. சங்கோக்கா ப்ளீஸ், நான் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு காலையில் கான்சர்ட் இருக்கு, மறந்துட்டியா? கிளம்பணும்ல, போய் தூங்கு. கோச்சிட்டியா? இதுக்கு எதுக்கு கோச்சிக்கணும் நான்? ஃபஸ்ட்டு கிளம்பு, டயர்டாக இருக்கு, எனக்கு தூக்கம் வருது. சங்குக்கு இங்கேருந்து நான் வேறு எதுவுமே கேட்கல ஆராம், இதை தான் கேட்டேன். அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டான். நானும் ரொம்ப நேரமாக ரூமை நாக் பண்ணேன். கத்துறான், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும்னு சொல்லிட்டான். எனக்கு பயமாக இருக்காரு. அவன் ஏன் அப்படி சொன்னான்? நான் அவன்கிட்ட வேறு என்ன கேட்டேன்? அவனாக தான் கேட்டான், அதனால தான் சொன்னேன். நான் வேறு எதுவுமே கேட்கலையே அவன்கிட்ட. அந்த அழகான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன். அந்த தேங்க் பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். இதில் எதாவது தப்பு இருக்கா? அதுக்கு ஏன் அவன் என்கிட்ட இப்படி பேசாமல் இப்படி போய் இப்படி ஏன் பண்ணணும்? இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டேன், இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா? சுகா, உனக்கு சொன்னால் புரியாது சுகா. அவன் கோவமாக போனான். ஜங்கக்கு இங்கே பாரு, இப்போ எதுக்கு இப்போ உட்காந்து அழுதுகிட்ருக்கேன்? சரி விடு, எது வந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம். ஜென், அவர் ரொம்ப கோவமாக இருக்காண்ணா. நான் ஏதாவது கேட்டது தப்பா? உன் மனசுக்கு தோணுது நீ சொன்ன, அவன் தானே கேட்டான், அதனால சொன்னேன். இதில் என்ன இருக்கு? இதுக்கு எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம், சரியா? அவன் இப்போ கோவமாக இருப்பான், ரெஸ்ட் எடுக்கட்டும், விட காலையில் பார்த்துக்கலாம், சரியா? ஹோபி, அவன் என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பானா? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுடா. அவன் ரொம்ப டயர்டாக இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி வந்து தூங்கியிருப்பான். ஏன் தனியாக போய் படுக்கணும்? நீ சும்மா விட்டுருவியா? இப்படி சொல்லி போய் படுத்தா தான் தனியாக விடுவேன், இல்லைனா விடுவியா அவனை? சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பல்ல. சுகா, நான் ஒன்றும் அப்படி கிடையாது உங்களை மாதிரி. ஏய் ஜங்கு, சுகானா அப்படி கிடையாது. தெரியும். உங்களுக்கு எப்படி ஜிம்முனோ அந்த மாதிரி தானே என் பாப்பா. நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் கோச்சிட்டு போய் படுத்துட்டானா? இல்லை நான் சொன்னதுக்கு போய் கோச்சிட்டு போய் படுத்துட்டானா? நான் வேணா போய் இன்னொரு வாட்டி. அவன் சரி கடுப்பில் இருக்கான், இப்போ போனேன்னு வச்சுக்கோவேன், அவன்கிட்ட அடி தான் வாங்குவேன். ஆல்ரெடி வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டியா? ஆனால் அவன் அவன் அவனும் சாப்பிடவே இல்லை. என்ன? சாப்பிடவே இல்லை. நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு ஒரு தூக்கமே தூங்கி எழுந்திரிச்சிட்டோம், 2 பேரும் சாப்பிடாம. அரும் அது அது வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுதான் நானும். ஜென், நான் என்ன தப்பு சொன்னேண்ணா? அங்கே பாரு, எங்க நிக்கலாம். அரம், நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இப்போச்சு எங்கேயாவது கேட்குறியாடா? உங்களுக்கு கொடுத்த ஃபுட்டே அங்கே டேபிளில் தான் இருக்கு, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை வேறு என்ன சொல்கிறீங்க? டேய், இவனுக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தேன் பாரு என் புத்தியா. நான் போகிறேன். ஜென் இங்கே தானே தூங்குனேன், இங்கே படு. ஆனா டேக்கிட்ட அந்த ஃபுட்டை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறியா? நான் போக மாட்டேன். எதுக்கு? அவங்கக்கிட்ட அடி வாங்கவா? நீ வாங்குறது பத்தலை, இப்போ நான் வாங்கணும் இல்லை? நான்லாம் போக மாட்டேன்.
ஹோபி எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன். சுகா சுகா, ஏய் வா, விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போல வா. பஞ்சமன், நீ சொன்னால் கேட்பான் ஜமன். இந்த இந்த சாப்பாடை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறியா? எதுக்குடா, நான் அடி வாங்கவா? போ. நீங்கள் 2 பேரும் தானே சண்டை போட்டீங்க, எனக்கு தெரியாது. ஜமன் வா போகலாம். சுகா விடு, எனக்கு டயர்டாக இருக்கு. ஏய் இப்போ தாண்டா ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளே உனக்கு எப்படி டயர்ட் ஆகும்? எப்படி டயர்ட் ஆகுமா? இன்றைக்கி கான்சர்ட் இருந்தது, முடிச்சுட்டு வந்த வேகத்தில் நீ என்ன ஸ்டார்ட் பண்ணிட்ட. ஆமாம், பசிச்சது, அதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சமாக தான் கொடுத்தேன், முழுசாக கொடுக்கறதுக்குள்ள தோ இவன் வர கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். சவா போய் விட்டதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா வரமாட்டேன், என் ரூமுக்கு போகிறேன். எங்கே போகிறேன்? சுகா சுகா, நீங்களாச்சும் கொடுத்துட்டு வாங்களேன், எனக்கு தெரியாது, போட. ஆரம் ஜங்கம், அவன் ஆல்ரெடி சாப்பிட்ருப்பான்டா. இல்லை, அவன் என் கூட தானே இருந்தான், அவன் எப்போ சாப்பிட்டான்? இதெல்லாம் என்னால் வந்தது, எல்லாம் என்ன சொல்லணும். அவன் அப்படி கேட்கும்போதே நான் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கணும். நான் பாட்டுக்கு லூசுத்தனமாக ஏதோ சொல்லிட்டேன். அவன் கோச்சிட்டு போயிட்டான், சாப்பிடாம கூட போயிட்டான். ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்தான். நான் தான் பைத்தியக்கார மாதிரி. ஏய் இல்லை ஜென், அவன் சாப்பிடாம போய் படுத்துட்டான். சரி விடு விடு, பார்த்துக்கலாம். காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். போ, போய் தூங்கு. நான் வேணா ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கவா? என்ன டெய்வன் அடி வாங்குறது கன்ஃபார்ம். என்ன ஆரம், நீயும் இப்படி சொல்கிற? அவன் சாப்பிடவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருப்பான். நான் வேற இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா. டேய், இன்னைக்கு கான்சர்ட் இருந்ததுடா, அதுக்காக நான் என்ன பண்ணுறது? ஏன் பாப்பா, அதான் லைட்டாக. போ. நான் வேணா அவன் ரூமை நாக் பண்ணி இந்த ஃபுட்டை வச்சுட்டு ஓடிடவா? என்னமோ பண்ணு, போ. எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறான். அரம், என்ன பண்ணுற, விடு போதும், எனக்கு டயர்டாக இருக்கு. ஏய் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணேன், இன்னும் ஃபுல் மீல்ஸு சாப்பிடல, அதுக்குள்ளே போதுன்ற. போதும் ஆரம், எனக்கு டயர்டாக இருக்கு, விடு. ஏய் பொண்டாட்டி, என்ன இப்போ எதுக்கு இன்னும் கோவமாகவே இருக்க? அதான் சாரி சொல்லிட்டல, சாரி சொன்னால் சரியாக போயிடுமா? நீ பண்ணி வச்ச வேலைக்கு சாரி சொன்னால் சரியாக போயிடுமா? போ, என்கிட்ட பேசாத, நான் ரூமுக்கு போகிறேன். வரம், அடிச்சிருவேன், என் மேலே வந்து இந்திரிடும். ஏய் எதுக்கு கத்திக்கிட்டே இருக்க? சரி சரி, முறைக்காத பொண்டாட்டி. என்ன, அதான் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறல்ல. யாரு, நீயா? இது வாட்டி என்கிட்ட 4 வாட்டி சொல்லியிருக்க. ஆனால் என்ன ஆரம்பிதெல்லாம்? உன்னை யார் ஸ்லீவ்லெஸ் போட சொல்கிறா? இதெல்லாம் எனக்கு மட்டும்தான். ஆனால் நீ போட்டு போய் நிற்கிற, இந்த விருப்பேற்றுறதுக்காகவே பண்ணுறியா? எனக்கு கோவம் வருது. ஏய் அது சும்மா போட்டு போன வேர்த்தது, அதனால தான் அந்த கோட்டை ரிமூவ் பண்ணேன். போய் சொல்லாத, வேணும்னு தான் பண்ணுறேன், எனக்கு நல்லா தெரியும். அருண், இதை பாரு, இது எல்லாமே என்னோடது, இது ஃபுல்லாக நான் மட்டும்தான் பார்ப்பேன். நீ சும்மா சும்மா ஸ்லீவ்லெஸ் போட்டு போகிற, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல தெரியுமா? இன்னைக்கு கூட நீஸ்க்கு மேலே இருந்தது அந்த லோயர். ஏன் அருண் இப்படி பண்ணுற? சாரி, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. ஏய்
சாரிடி. சாரி பொண்டாட்டி. இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன். நிஜமா ப்ராமிஸா. உன்னை நம்ப முடியாது. போடா. ஏய் நிஜமா நம்புகிறேன். போ. அவ்வளோ பொசசிவ் ஆகுறியா என்ன? ம் அவ்வளோ பொசசிவா இருக்காதா பின்ன? ம் அப்போ எனக்கு மட்டும் இருக்காதா என்ன? நான் என்ன பண்ணேன்? என்ன? ஏய் இருக்க என் கண்ணுக்கு ரொம்ப க்யூட்டாக தெரியுற நீ. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ம் இப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்காத. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் முன்னாடி மட்டும் இப்படி இரு, சரியா? ம் அன்னைக்கு எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா? அவ்வளோ அழகாக லப்பர் பென் போட்டு, அந்த அழகான ஸ்மைல், அந்த அழகான கண்ணு, அந்த அழகான போட்டு கண்ணம், இந்த லிப்ஸ். போதும் விடு. நான் அழகுன்றது எனக்கே தெரியும். அப்படியா? ம் எனக்கு தெரியும். ம் ஆரம் அது வந்து சாரி ஆரம். என்ன ஜெய்கே? அது இல்லை, ரூம் டோரை நாக் பண்ணி பார்த்தேன். அவன் ரெஸ்பான்ஸே பண்ணல. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறியா? எனக்கு பயமாக இருக்கு. ஏய் அவன் தூங்கியிருப்பான்டா. நீ தான் சொன்னல அவன் டயர்டாக இருப்பான்னு. அப்படி என்ன? அவன் தூங்கியிருப்பான் அப்படின்றியா? தூங்கியிருப்பான். போய் நீயும் தூங்கு. எதுவாக இருந்தாலும் மார்னிங் பார்த்துக்கலாம், சரியா? நீ பாட்டுக்கு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்காத. நாளைக்கு காலையில் கான்சர்ட் இருக்கு, மறந்துடாத. போய் ரெஸ்ட் எடு, சரியா? ஜென் போச்சு, மானமே போச்சு. வரும். நான் அப்போவே ரூமுக்கு போகிறேன்னு சொன்னேன். என்ன ஜங்குக்கா? என்ன பண்ணிகிட்ருக்க? நானே அது அது நானும் ஆரமும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏய் என்னடா சொல்கிறேன்? அது ஃபுட்டு சாப்பிட்லான்னு இருந்தோம். சரி சாப்பிடு. ஃபுல் மீல். என்ன ஜென், ஃபுல் மீல்ஸா? வரும். பார்த்தல அவன் கலாய்ப்பான்னு சொன்னானா இல்லையா? பாரு இப்படி கலாய்க்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிந்தா அவ்வளோ க்யூட்டாக வைக்கப்பட்டுருக்கா. இப்போ ஜங்குக் தான். ஜென் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நீ இவ்வளோ ஷையாகி அழகாக இருக்க தெரியுமா? வரும். ஜங்குக் போது விடு, அவன் ஏன் ஓவராக கலாய்க்கிற? அரம் நான் கலாய்க்கல, சீரியஸாகவே சொல்கிறேன். போங்கடா. நான் அழகுன்றது எனக்கே தெரியும், நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. நான் போகிறேன். ஏய் எங்கே போகிற? இங்கே என் கூட தானே தூங்குறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே எங்கே போகிற? போதும், நான் கூட தூங்கின வரைக்கும் போதும், நான் போகிறேன். சரி ஆரம், நானும் கிளம்புறேன். ஜேகே. என்ன ஜென், புதுசாக ஒரு கேம் வந்திருக்கல்ல, வா நீ நானும் சேர்ந்து விளையாடலாம். அரும் என் கை விடு, நான் போய் அந்த கேம் விளையாடணும். என்ன கேம் விளையாட புரியும்? ஏய் என் கூட வந்து விளையாடுவா. ஏன்னா உன் கூடவா? நான்லாம் வர மாட்டேன். ஜேகே 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமா? நான் சொல்லு. இல்லை ஜென், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். துரோகி. வரம் விடு, நான் போகிறேன். எனக்கு டயர்டாக இருக்கு. நான் இங்கே இருந்தால் நீ நீ நீ
நீ நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நான் போகிறேன். ஜங்குக் ஜங்குக் போயிட்டான் போயிட்டான் போச்சு. நம்ஜூன் என்ன பண்ணுற? ம் அதான் போயிட்டான்ல, அப்புறம் என்ன? ம் நிஜமாவே நீ ஷையானா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ம் அந்த புட்டு புட்டு கண்ணும் அப்படியே பிங்க் கலரில் அந்த எஸ் இந்த கண்ணு இந்த குட்டி மூக்கு அவ்வளோ அழகான லிப்ஸ். நம்ஜோன் கையிடு, அடிச்சிருவா. ம் அடிப்பியா? அடி பார்க்கலாம். நம்ஜோன் வீட்டை நான் போய் கேம் விளாடணும். ஏய் என்னை விட உனக்கு அந்த கேம் ரொம்ப முக்கியமாக போச்சா? ம் இப்படி இல்லை, நாளைக்கு கான்சர்ட் இருக்கு. அதுக்கு நீ பாட்டுக்கு என்ன இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தா அப்புறம் டயர்டாக இருக்காதா? தூக்கம் வரும்ல. அப்புறம் நான் தூங்காமல் இருந்தால் நாளைக்கு கான்சர்ட் நடக்கும்போது என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். மிஸ் பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? ஏய் உன்னை நான் மட்டும் பார்த்தா போதும், சரியா? என் பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு அழகு தான். எவ்வளோ அழகு போகிறேன். போதும் விடு. நம்ஜுனா தூங்கலாமா? டயர்டாக இருக்கு. தூக்கம் வருதா? கேம் விளாட போகிறேன்னு சொன்னேன். சும்மா சொன்னேன். அப்படி ஒரு கேமே இல்லை. நான் எல்லா கேமும் விளையாண்டு வின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் விளாட்ணுன்னா புதுசாக ஏதாவது கேம் கண்டுபிடிச்சாதான் உண்டு. என்ன தூங்கலாம் நம்ஜோன், தூக்கம் வருது, டயர்டாக இருக்கு. பா ஹக் பண்ணிக்கோ, தூங்கலாம். சரி நீ தூங்க. நான் எங்கே போகிறேன்? அது ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்நேரத்துக்கு உனக்கு என்னத்துக்கு மீட்டிங்கு? உனக்கு கொண்டுரும் பார்த்துக்கோ. வர வர நீ சரியாக தூங்குறதே இல்லை தெரியுமா? ஏய் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிகிட்ருக்க. சரி சரி வா தூங்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பொண்டாட்டி மீட்டிங் இருக்குடா, முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ தூங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்று வந்து கட்டி பிடிச்சி தூங்கிடுறேன், சரியா? போய்ட்டு வா. ஏய் ஏன் அப்படி மூஞ்சி வச்சுருக்க? எங்க சரி பார்ப்போம். ப பொண்டாட்டி என்ன சொல்லு. ஏய் இப்போ எதுக்கு கத்திகிட்ருக்க? என் வாய்ஸே அப்படி தான். மூஞ்சி எப்படி வைக்கிற? என் மூஞ்சி அப்படி தான். இது பார்த்து தானே லவ் பண்ணேன், அப்புறம் என்ன? போ. சரி பொண்டாட்டி, பூசானில் லாஸ்ட் கான்சர்ட்டா, அதுக்காக மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக. இந்த நாளைக்கு கான்சர்ட் வச்சுட்டு இன்றைக்கி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பைத்தியக்காரனாங்களா அவங்க? ஏய் வா, வந்து வேணா கேட்டு வா. ஓ நான் வரல. அந்த மூஞ்செல்லாம் பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுது. அப்போ என் மூஞ்ச பார்த்தா நம்ஜோன் போ. சரி தூங்க, வந்துடுறேன். போடா, இதுக்கு என் ரூம்லேயே போய் தூங்கியிருப்பேன். ஐய் இங்கே தூங்க, ஒரு 1/2 தான், வந்துடுறேன். அப்புறம் வந்து ஒன்று டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும், சரியா? தூங்கி ரொம்ப நாள் ஆகுது. நிம்மதியாக என்னை கட்டி பிடிச்சி தூங்கணும் போல இருக்கு. இங்கேயே படுத்துரு, வந்துடுறேன். ரூமுக்கு போகக்கூடாது. அப்படி போனேன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க. தெரியும், போட. லவ் யூ.
ம். என்னது? ஓ! சொல்றா. கையோட நம்ஜோன் கூசுது. லவ் யூ. போ. ஏய் பின்னாடி ஏன் இப்படி மூஞ்சி வச்சுருக்க? வந்துடா, ஒரு ஆஃப் அன் ஹவர் தான், சரியா? ம், நல்லா தூங்க, வந்துடுறேன். ஏதாச்சும் வீடியோ கேம் விளாண்டுட்டு இருந்த அவ்வளோதான் நீ. ம், போ. எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன். நீ வந்தாவா, வரலினா போ. நான் இந்த பிள்ளைவா ஹக் பண்ணிட்டு தூங்குறேன். ஒய், அது நான் இருக்க வேண்டிய இடம். பில்லோவெல்லாம் பறந்துடும் பார்த்துக்கோ. ம், போடா. ஆரம்தான் அப்படியே அந்த டோர் கிட்ட போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். என்ன பார்க்குற? போ. போட்டா போ. நீ தானே போகணுன்னு சொன்ன, ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தா அவ்வளோ க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கா. இப்போது அந்த பில்லோ எடுத்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். ஆரம் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் அவனையே பார்த்துட்ருக்கான். ஆரம்தான் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். இப்போது ஜெந்தா, நம்ஜுனா ம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸ் அப்படி வைக்கிறான். நம்ஜுனா அவ்வளோதான், அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி அப்படி நின்றுட்டுருக்கான். அவனை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். இப்போ நம்ஜுனா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணுறான். ஜிந்தா என்ன போயிட்டான், போக மாட்டான்னு நினச்சேன். சே, இது வேற, போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை அப்படியே தூக்கி எறிகிறான். இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஜின் அப்படியே செம்ம ஸ்பீடாக டர்ன் பண்ணி பார்க்குறான். அவன் அப்படியே பேனு பார்த்துட்ருக்கான். நம்ஜந்தா அவ்வளோ அழகா ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைலோடு வந்து நின்றுட்டுருக்கான். அவன் ஐஸை பிளிங்க் பண்ணுற செகண்ட் நம்ஜுன் மேலே இருக்கான். நம்ஜுன் I love you. I love you, ஜன். அம்மா, நான் டோர்கிட்ட நிற்கும் போது ஏதோ பண்ணியே, என்ன பண்ண? நான் என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. ஏய், என்னை பார்த்து பேசு. ஏன்னா உன்னை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம்? நான் 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 அது அது சொல்லு. முதல் பண்ணி அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜந்தா அவ்வளோ அழகா ஜின்னோட ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். அவனோட ஐஸ் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. அவன் லிப்ஸ் எல்லாம் அப்படியே டைப் அடிக்குது. அவன் அப்படியே க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கான். நம்ஜன் அப்படியே வச்சக்கான்னு வாங்காமல் அவனையே பார்த்துட்ருக்கான். இப்போது நம்ஜன் தான், ஓய் உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன சொன்ன? ஏதோ பண்ணியே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். இப்போ ஜின்ன என்ன பண்ணுறான்னா, அரமோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி கிட்ட இழுத்து அவனுடைய நோஸும் இவனுடைய நோஸும் அப்படி டச் ஆகுது. இப்போது நம்ஜன் என்ன பண்ணுறான்னா, அவன் அப்படி க்யூட்டாக பார்த்துட்ருக்கான். இப்போ ஜின் அவனுடைய லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு அவனை அப்படி ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே புஷ் பண்ணுறான். அவன் அப்படி பேன ஆரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்ன இதை தான் பண்ண? என்ன எனக்கு என்ன உன்னை பார்த்தா பயமா? ம், ஹலோ நம்ஜன், நம்ஜன், நம்ஜனா? ஆ, என்ன என்ன வாயை பொழுந்துட்டு அப்படி பார்க்குற? இது வரைக்கும் என்னை பார்த்தது இல்லையா என்ன? ம், முழுசா பொண்டாட்டி என்ன? ஆ, அறம் இடுப்புலேருந்து கையெடுத்துரு. ஏன் இன்னும் அழகாக இருக்கு பாரு. ம்,
அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஹிப்பை ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். அவன் அப்படியே நம்ஜோன் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். இப்போ ஆரம் தான் ஜின்னோட லிப்ஸில் ரொம்ப அழகாக வந்து கிஸ் பண்ணுறான். ஆரமோட இன்னொரு ஹேண்ட் ஜின்னோட ஹிப்பை அவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கான். ரொம்ப டைட்டாக பிடிக்கிறான். அதுவும் ஜின்னோட கண்ணை பார்த்துக்கிட்டே ஒரு குட்டி ஸ்மைலோட கிஸ் பண்ணுறான். அந்த மீட்டிங் இருக்குன்னு சொன்னால போ போ போயிட்டு வா போ, நான் தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்கு, போ போ. ஏய், நான் பாட்டுக்கு சும்மா தான் போனேன். அவனை உசுப்பேத்தி கூப்பிட்டுட்டு என்ன போவா? என்னால் முடியாது. நீ போன்னு சொல்கிறல்ல, முடியாது. நம்ஜோன் நம்ஜோன் போது விட முடியாது. என்னை இழுப்பதை